தாய்மொழி கொடி சொல்லுக ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திர தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். ஹலோ மக்களே, எல்லாருக்கும் பெரிய வணக்கம். எல்லாரும் எப்படி சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். நானும் வெரி 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 குட். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு விளாக். ஆக்சுவலாக இன்னைக்கு டேட் என்னங்கிறது உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக இன்னைக்கு ஆகஸ்ட் 15. ஸோ எல்லாருக்கும் ஒரு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சரியா மக்களே? ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல் மக்களே. அப்போ இது இன்னைக்கு இந்த விழாக 2வது வட்டமாக நீங்க கேட்டலாம். என்னன்னு கேட்டா, ஆத்தியம் காலம்பு 9 மணிக்கு எழும்பி 9 மணிக்கு முன்னாடி எழும்பி 9 மணிக்கு கரெக்டா கொடியேற்றத்துக்கு போயாச்சுன்னா எங்கன்னா பக்கத்துல ஒரு ஸ்கூல். ஃபர்ஸ்ட் நான் வேலைக்கு இப்போ டெய்லி வேலைக்கு போறதுக்கு இடத்துலயே 3 ஸ்கூல் இருக்கு. ஓகேயா, இது ஃபர்ஸ்ட் ஸ்கூல் தான் இருக்கு. இங்க ஒரு கொஞ்சம் பிள்ளைங்க தான் இருப்பாங்க, ஒரு 50 பிள்ளைங்க இருக்கிறாங்களானே டவுட். அது சின்ன ஸ்கூல், 5ஆம் கிளாஸ் வரைக்கும் உள்ள ஸ்கூல். அப்போ அந்த ஸ்கூல்ல பார்த்தேன். நான் காலமே தூக்கி எழுந்திரிச்சு வர்ற டைம்ல அங்க பிள்ளைகளுக்கு ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க, கொடியெல்லாம் ஏற்றி முடிஞ்சு. அப்போ சுத்தம் இன்னைக்கு நம்ம கொடி ஏற்றுனது அவ்வளவுதான் நினைச்சிட்டு சரி அடுத்த ஸ்கூல்ல பார்ப்போம் இல்லைட்டு மறு கிளம்பியாச்சு. அடுத்த ஸ்கூல் எங்க இருக்குன்னா கொஞ்சம் தூரம் போற வழியில, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கூட நடக்கணும். அதான் அப்படி போறப்போ அந்த ஸ்கூலுக்கு போனேன். கேட்டலாம், நான் போய் பைக்கை விட்டு ஸ்டாப் பண்றதுன்னு ரெடியா போவோம். அங்க தமிழ் தாய் பாட்டு பாட தொடங்கினாங்க. அது ஒரு சந்தோஷம். பரவாயில்லடா, பல வருஷம் கழிச்சு கொடியேற்று விழாவை பார்க்க போறேன்னு. இங்க ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடக்குறாங்க. சரி, ஓகே. அப்ப அப்படி சந்தோஷப்பட்டேன். ஆடி போன்னு சொல்லிட்டு பைக்ல இருந்து நான் வேற இறங்கி வெளிக்கு பைக்கு கிட்ட நின்றுட்டு தாய்மொழி பாட்டு பாடி அதெல்லாம் வீடியோ எடுத்து அதுக்கடுத்து கொடியேற்றம் நடந்தது. கொடியேற்றத்தை பாருங்களா ஒரு வாட்டி மக்களே. ஃபிளாக் ஹாஸ்டிங் நடக்குது. நான் பள்ளிக்கு வெளியில நிற்கும் கேட்டேலா, கொடியேறுது. அப்ப கொடியேற்றத்தை பார்த்தீங்களா? இதே மாதிரிதான் அந்த இதுல கொடியேற்றத்துல எனக்கு தெளியிருப்போம் கரெக்டா. நம்மளும் பண்டு ஸ்கூல் படிச்சப்போ இதெல்லாம் நம்மளும் பண்ணிருக்கோம். ஸ்கூல் பீப்புள் அப்ப அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா, கடைசியா நம்ம ஸ்கூலுக்கு போறது அந்த கொடியேற்றத்துக்கு எல்லாம் போனது இப்போ பண்டு ஸ்கூல்ல படிச்சப்போலாம். ஸ்கூல் நம்ம 12th முடிச்சு இப்போ எத்தனை வருஷம் ஆகுது? 8 வருஷத்துக்கு மேல ஆக போகுது. 2017 12th முடிச்சது. அப்போ 11th 12th போனதானு தெரியல. ஆனா 10th வரைக்கும் போயிருக்கேன். ஏன்னா அப்போ அந்த ஸ்கூல் கொஞ்சம் ரொம்ப நல்ல பிடிச்ச ஸ்கூல் இல்ல, நம்ம பள்ளியாடி ஸ்கூல். பள்ளியாடி பாய்ஸ் எல்லாரும் கமெண்ட்ல ஏதாவது நம்ம பள்ளி பற்றிய பெருமையில சொல்லிட்டாங்க. சரியா மக்களே? செகண்ட் ஸ்கூலு இதுக்கு வந்து அந்த பக்கத்து அந்த ட்ரைனிங் அப்புறத்துல இருக்குது. அப்போ அங்கேயும் போனேன். அங்கேயும் ஸ்வீட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ 3rd ஸ்கூல் தான் நம்ம இப்போ நான் போற வழியில காமிச்சு தரேன். அந்த ஸ்கூல் தான் 3rd போனது. சரியா? சரி, ஓகே. நம்ம அதை விடும். அடுத்து நம்ம பேக் டு த டாபிக் வரும். அப்போ கொடியெல்லாம் ஏத்துறதுக்கு ஒரு சின்ன பொன் குழந்தை தான். அந்த ஸ்கூலு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் இருக்கு. அப்போ அந்த ஒரு சின்ன குழந்தை தான் முன்ன இந்த பீப்புள் இந்த எனது எல்லாத்தையுமே லீட் பண்ணது எல்லாமே அந்த ஒரு சின்ன பொன் குழந்தை தானா. அப்ப அதெல்லாம் பாக்குறப்போ நம்மளுக்கு ஸ்கூல் ஞாபகங்கள் வந்துட்டு போச்சு. பின்ன பைக்ல இருந்து இறங்கி கொஞ்ச நேரம் அந்த இதெல்லாம் பார்த்து தமிழ் தாய் வாழ்க்கை ஃபர்ஸ்ட் சும்மா வீடியோ தான் எடுத்தீங்க ஸ்டார்டிங். அதுல வேற ஒரு காமெடி எடுத்து நீங்க தோணுச்சுட்டு, என்ன நீ அங்க பிள்ளை எல்லாரும் இது கையங்கீழ போட்டுட்டு அது ஒரு பொசிஷன்ல நிப்போம் இல்ல, கையை மடக்க விடாது, ஸ்ட்ரைட்டா நிக்கணும். அதெல்லாம் அப்ப ஞாபகம் வருது எனக்கு. அப்புறம் சரி நானும் வீடியோ எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே தமிழ் தாய் வாழ்த்து முடிஞ்சு அடுத்து அந்த குழந்தை தான் ஃபிளாக் ஹாஸ்டிங் நடத்த தொடங்குச்சு. ஃபிளாக் ஹாஸ்டிங் அந்த குழந்தை தான் அவங்க HM சாரை இன்வைட் பண்ணி அவர் தான் வந்து ஃபிளாக் ஹாஸ்டிங் பண்ணாரு. அது முடிச்சதுக்கு அப்புறம் கொடி வணக்க பாடல் பாடிச்சு. அந்த கொடி வணக்க பாடல் பாடுறப்போ மறுபடியும் ஒரு இது பழைய ஞாபகம் தான். என்னன்னா, இதெல்லாம் பண்ண நானும் இந்த மாதிரி முன்னே நின்று பாடிருக்கேனா, அப்போ நமக்கு அது சூப்பரா இருந்தது அந்த ஒரு ஃபீல். அப்புறம் சரி, ஓகே, அதெல்லாம் அப்படியே முடிச்சிட்டு கடைசியில எங்க போனோம், உள்ளாடி அது வரைக்கும் வெளியில தான் நின்றேன். அப்போ அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்னா யோசிச்சேன்,
சரி நம்மள உள்ளாடி பேரண்ட்ஸ் எல்லாம் சேர் இந்த அவங்களுக்கு இது பிளேஸ் போட்டிருப்பாங்க உட்கார்றதுக்கு, நம்மளும் அவங்க கூட்டத்துல போய் உட்கார்ந்தா என்னன்னு சொல்லிட்டு நானும் வண்டி எடுத்துட்டு நான் ஹெல்மெட்டை மட்டும் கையில எடுத்துட்டு அப்படியே உள்ள பேஸ் மகளை இந்த இதெல்லாம் பார்த்துட்டு இல்லை இதை நான் அப்போ லாக் பண்ணிட்டு வந்தப்போ இந்த இதுல தக்காளி நிக்குது, அங்க அந்த கூழவங்க, அப்புறம் நிறைய இது நட்டு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஊர்ல பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் சொல்லிட்டு வந்தேன். ஆனா போச்சு, அதை விடுங்க, பிரச்சனை இல்லை. அப்போ அதான் அந்த பேரண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் உள்ளாடி சேர் போட்டிருந்தாங்கல்ல, சரி நம்ம மட்டும் எதுக்கு வெளியே வைக்கிறோம், நம்மள உள்ளே போய் உட்காருன்னு சொல்லிட்டு அந்த கொடியநகை பாடல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிள்ளைங்க எல்லாரும் ஒரு எது என்ன சொல்லலாம், இந்த ஏதோ ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு ஸ்டேஜ் கட்டியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இந்த ஸ்கூல்ல ஆக்சுவலா ஒரு 200 சம்திங் பிள்ளை தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா தான் வந்து இருந்தாங்க. அங்க பத்தில உள்ளி பறிச்சு வண்டியில ஏற்றி நிக்கிறேன். ஓகே, அப்போ 200 சம்திங் பிள்ளைங்க தான் இருந்துச்சு இருந்தாங்க மொத்தமாவே. நான் இன்னைக்கு ஒரு 100 பிள்ளைங்கள் பக்கம் தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கம்மியா தான் பிள்ளைங்க இருந்தாங்க. அப்போ எல்லாரும் அங்க இருந்துட்டு பேச்சு போட்டு பாட்டு போட்டு எல்லாம் நடந்தது. அங்க அந்த பிள்ளைய வந்து என்ன சொல்லியதுக்கு பெருசா வீடியோ எடுக்கல. என்னன்னா நம்ம தெரியாத ஊரு, தெரியாத ஸ்கூலு, யாரா இவன் எங்க பிள்ளைகளை வந்து வீடியோ எடுக்கான்னு சொல்லிட்டு ஏதாவது சண்டைக்கு வந்துட்டு வேண்டாம், அதனால சொல்லி எப்படி பெருசா வீடியோ எடுக்கல. நான் இதுல இருந்து இனிமே கண்டினியூ பண்றேன். ஏன்னா இந்த ஸ்கூல் இருக்கு, இதுதான் இந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் நான் இங்க நின்று தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் அந்த காம்பவுண்ட் பக்கம் போனேன். அப்புறம் அந்த மரத்துக்கு உள்ளாடி வந்து சேர் போட்டாங்க, அந்த இது பெஞ்சு போட்டிருந்தாங்க, பெஞ்சில் போய் உட்காந்துருந்தேன். அப்புறம் மழை பெஞ்சிச்சு. மழை பெஞ்ச உடனேக்கும் பிள்ளைகளை எல்லாரும் இங்கே எடுத்து அங்கே மேலே உட்கார வச்சாங்க. அந்த மேலே தான் ஸ்டேஜ். அப்புறம் எங்களை எல்லாரையும் அங்கே போய் சொன்னாங்க, அந்த ஸ்கூல் முன்னாடி தெரியும் நினைக்கிறேன். அந்த ஸ்கூல் முன்னாடி அங்கே வந்து சேர்லாம் போட்டுருக்கு, உங்களுக்கு தெரியுதா தெரியல, அந்த இடத்துல போக சொன்னாங்களா. அப்புறம் அங்கே போய் உட்காந்து பிள்ளைங்க இந்த பேச்சு போட்டி பாட்டு போட்டி எல்லாம் சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாங்களா. அப்போ என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, இந்த 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பேசியிருக்கேன் ஞாபகம் இருக்கு எனக்கு, இந்த பேச்சு போட்டியில இல்லை. அதுக்கப்புறம் பெருசா பேசுற மாதிரி ஞாபகம் இல்லை. ஆனா அப்போ நம்ம அங்க ஸ்டேஜ்ல இருந்து நமக்கு ஒரு பயம் இருக்கு இல்லை, என்ன அது இப்போ படிச்சு சொன்னா 5 நிமிஷத்துல படிச்சு சொல்லிட்டு போவோம். ஆனா அப்போ அதை நினைச்சு பயப்படுறது, ஒரு வாரத்தை மிஸ் ஆயிடுச்சுனால எங்க இருந்தோ அது அந்த ஃபீல் இருந்தாங்க. அந்த பிள்ளைங்களை எல்லாரும் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க, வீட்டு பக்கத்துல பிள்ளைங்க எல்லாரும் ஓகே தான், அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல போய் டைரக்டா உட்கார்ந்து இப்படி பாக்குற அந்த ஒரு ஃபீல் சூப்பரா இருந்துச்சு. அப்படி இன்னைக்கு உள்ள இண்டிபெண்டன்ஸ் டே மஜாவா முடிஞ்சது. மஜான்னா வேற லெவல்ல முடிஞ்சது. அப்புறம் அது கூட ஓகே. அதுக்கப்புறம் அந்த மழை பெஞ்சுன்னு சொன்ன இல்ல, மழை பெஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த நிறைய பையன் மாதிரி இருந்து அதுவும் ஒரு மெமரி. என்னன்னா அந்த பேரண்ட்ஸ் உட்கார்றதுக்கு அங்க டேபிள் போட்டு வந்து சொன்னல, மீன்ஸ் நான் உட்கார்ந்துருந்த இடம். அப்போ மழை பெஞ்ச உடனேக்கும் பிள்ளைங்க எல்லாம் உள்ள போயிடுச்சு. உடனே அங்க இருந்து பையன்மாரில வந்து எந்திரிங்கன்னு சொல்லிட்டு டேபிள் எல்லாம் தூக்கி அவங்களே கொண்டு ஸ்கூலுக்குள்ளாடி எல்லாம் போட்டு அதை பாக்குறப்போ பெஞ்சு தூக்குறது, கிளாஸ் கட் அடிச்சது ஓடுறது ஞாபகம். கிளாஸ் கட் அடிக்கிற மீன்ஸ் யாராவது ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னால இந்த ஸ்கூல்ல இப்போ கடைசி பெஞ்சில் ஒரு கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் கிளம்பி ஓடுறது, அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் ஞாபகம் வந்தது. அப்புறம் அந்த பையன்மார் எல்லாரும், நான் ஹெல்மெட்ல கேமரா மூன் பண்ணியிருந்தேனா, கேமராவை பார்த்த உடனே ப்ரோ நீங்க யூடியூப் சேனல் அங்க உள்ளாடி அங்க பேச்சு போட்டி நடந்துட்டு இருக்குது, எல்லாரும் என்னட்டா ப்ரோ நீங்க அண்ணா நீங்க இது அண்ணா ப்ரோ என்ன கூப்பிட்டாங்க, அது மறந்துடுச்சு அப்படின்னு. அந்த டைம்ல எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு. என்னன்னா எந்த வந்து இல்லாம இது ஆனா நீங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா, யூடியூப் சேனல் நேம் சொல்லுங்க எதுவும் வைக்கலடா உள்ள போங்கடா என்னன்னா. அப்புறம் நானே ஸ்கூலுக்கு புதுசு, யாரா நீ இந்த எங்க பிள்ளைகளை கூட வந்து இது பண்ணிடுறீங்கன்னு சொல்லிட்டு யாராவது திட்டாங்கன்னா அப்புறம் நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகும்ல. அதனால அந்த பையன் மாதிரி அப்படியே பைய தட்டி விரட்டி விட்டேன், இது பொங்கடா தம்பி பொங்கடான்னு போயிட்டாங்க. அப்புறம் முடிச்சு கடைசியில எல்லாரும் ஸ்வீட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. கிழமை நான் வேற அவசரமா போனதுனால பல்லு விளக்காம போயிட்டேன். அதனால ஸ்வீட்டு நான் வாங்கல. அப்புறம் சீக்கிரம் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தாலும் இங்க ஓடி வர்றாங்க பையன் மாதிரி வேற அவங்க. அது என்ன சொல்லியதுக்கு அந்த ஃபீல் சத்தியமா நல்லா இருந்துச்சு காலமா. எல்லாம் முடிச்சு கடைசியில வெளியில வந்து எல்லாரும் எனக்கு வந்து பாய் காட்டி எல்லாம் அழியனுப்பி விட்டாங்க. அப்புறம் சரி ஓகே, ரொம்ப வருஷம் கழிச்சு வந்த சுதந்திர தின விழா நல்லா இருக்குன்னு நினைச்சு அது எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததை விடைக்கு சூப்பரா இருந்துச்சு.
அதுல அடுத்து வெளியில வந்ததுதான். வெளியில வந்து நான் மறுபடியும் இது இப்ப நான் என்ன சந்தோஷமா சொல்லிட்டு வரேன்ல, இதே மாதிரிதான் கேமரால இருந்து புலம்பிட்டு வந்தேன். வந்து 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 ரூம்ல வந்துட்டு சரி ஃபுட்டேஜ் இருக்கா செக் பண்ணி பார்ப்போம் ரெண்டு எடுத்து போட்டா எனக்கு அவ்வளவு ஒருத்தர்னா நான் அவ்வளவு என்ஜாய் பண்ணி பேசிட்டு இருந்த மாட்டேன். எல்லாமே ஒரு என்ன சொல்லாது போயிடுச்சுன்னு இந்த சென்ஸ். ரெக்கார்டு கேமரால நான் எனக்கு தெரிஞ்சு 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு கடைசியா வீடியோ எடுத்து. அது மெமரி கார்டு ஒழுங்கா இதாகாம இருந்ததோ என்ன பிரச்சனைன்னு தெரியல. நைட்டு சார்ஜ் மட்டும் போட்டு வச்சிருந்தேன். இன்னைக்கு வேற ஒரு பிளான் இருந்துச்சு, அதனால சார்ஜ் மட்டும் போட்டு வச்சிருந்தேன். வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து எதுவுமே பார்க்கல. எல்லாம் காலமே லேட்டா இருந்துச்சு. அவசரத்துல போயிட்டு படப்படன்னு முடிஞ்சிருச்சு. அதான் கடைசியில அங்க போய் பார்த்தா கேமரா இது வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது எதுவும் ஓப்பன் ஆகல. கேமரா ஃபுட்டேஜ் எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. வந்தது என் மேல எனக்கே முட்டா பயிர் என்னெல்லாமோ ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மொபைல் எடுத்த ஃபுட்டேஜ் நான் இது கூட மொபைல் எடுத்தது மட்டும் அப்படி இருக்குது. அதான் இது கூட சின்ன மறைச்சு பண்ணிட்டு இருப்பேன். மொபைல் எடுக்கிறது கொஞ்சம் பதட்டமா தான் இருக்குது. என்னன்னா ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா நான் வேற நிக்கர் வேற போட்டுட்டு போயிருந்தேன் ஸ்கூலுக்கு. யாராவது நிக்கர் போட்டுட்டு போவாங்களா அப்படி. அப்புறம் கடைசியில நம்ம ரோஷினி தங்கச்சியை பார்த்தேன். ஆப்போசிட்ல தான் வீடு. அவளையும் பார்த்து அப்படியே பேசிட்டு அப்படியே வந்தேன் மக்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்ல 2 நாள் முன்னாடி ஒரு போல் போட்டிருப்பேன். அந்த கம்யூனிட்டி போஸ்ட்ல நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுல ஒரு 3-4 இடம் கேட்டிருப்பேன். ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஒரு 3-4 ஆன்சர் கொடுத்துருப்பேன். அதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணுங்க. அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளோட நெக்ஸ்ட் ரைட் இருக்கும். ஓகே, நம்மளோட இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் உங்களோட கருத்துக்களை எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா முனவூர் பள்ளியில படிச்ச பையன்மாரா பள்ளியடி பள்ளியில படிச்ச பையன்மார் எல்லாரும் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க சரியா. அப்புறம் நம்ம ஏரியா பையன்மாரு ஊர்ல இன்னைக்கு சுதந்திர தினம் கொண்டாடி இருந்தாங்க. அப்படி ஊரு சூப்பரா, எங்க ஊரை சூப்பரா வச்சிருக்காங்க. அதுக்கு எங்க பையன்மார் எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கு. பையன்மாரு அங்கிள்மார் எல்லாருக்கும். ஸோ எல்லாரும் ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு போங்க. எல்லாருக்கும் சுதந்திர தின நல் வாழ்த்துக்கள். நம்ம அப்பார்ட்மெண்ட் அந்த தூரத்துல தெரியுதுல்ல, அப்படியே நம்ம இந்த வழியா போயிட்டு அந்த வழியை மட்டும் உங்களுக்கு கரெக்டா காமிக்கிற சரியா. அப்பார்ட்மெண்ட்ல வந்து ரைட் எடுத்து போயிட்டு லெஃப்ட் வழியா வந்தாச்சு, அவ்வளவுதான். இனி போயிட்டு பையன் இந்த வீடியோ எடிட் பண்ணி இன்னைக்கு அப்லோட் பண்ணி விட்டுறதுக்கு பாக்குறேன் சரியா. அப்லோட் பண்ணி விட்டுட்டு நாளைக்கு சூப்பரான ஒரு விளாக் எடுக்கிறதுக்காக நாளைக்கு ஒரு சூப்பரான இடத்துக்கு போக போறோம். அந்த விளாக் கூடிய சீக்கிரத்துல வரும். இது இன்னைக்கு கண்டிப்பா வந்துடும். நாளையில அந்த வீடியோ கூடிய சீக்கிரம் வந்துடும் கண்டிப்பா. அப்போ அது எந்த இடத்துக்கு போறோங்கிறத நான் முடிவு பண்றதில்லை, நீங்க முடிவு பண்றதா. ஸோ மறக்காம எல்லாரும் போய் அந்த போல செக் பண்ணி எந்த இடத்துக்கு போறாங்கிறத மட்டும் மறக்காம போட்டு விட்டுருங்க. ஸோ இந்த வழியா நம்ம இங்க இருந்து வந்து ரைட் எடுத்து போயிட்டு மறுபடியும் தான் வந்தாச்சு, அவ்வளோதான். இனி வண்டியை கொண்டு விட்டுட்டு அப்போ முடிஞ்ச வண்டியை ஒரு வாட்டர் வாஷ் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே கிளம்பி போக வேண்டியதான் சரி. மக்கள் இதான் அப்பார்ட்மெண்ட் வியூ எப்படி இருக்கு கோபுரம்ல. சரி மக்களே, அப்போ எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இறுதியாக பாய் மக்களே, எல்லாரும் ஜாலியா இருங்க சரியா.